The one of the greatest rivalry in ever in Tata IPL. RCB vs Chennai Super Kings ஓட ஃபர்ஸ்ட் பால் ருத்ராஜ் கேக்வாட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே மீண்டும் ஒரு சிங்கிளா. ஆஹா, டேரக்ட் அவுட்டா. சோழி முடிஞ்ச ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரபிளோட அம்பையர் அவுட்டு கொடுத்தாருங்க. சிஎஸ்கேக்கு ஆரம்பத்திலே பெரிய தடுமாற்றம். ஒரு ஈஸியான சிங்கிள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சும்மா இல்லாமல் அசால்ட்டாக ஓடிட்டோம். கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவுட்டு. நல்ல டேரக்டிட்டு அவுட்டுங்க. அவுட்டு. ஒரு 2 செகண்ட் முன்னாடி போய் இந்த விழுந்து தப்பிச்சிருக்கலாம். இங்கே தூக்கி போட்டிருக்காரு. தீபக் சஹர் தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே ஸ்டீவ் ஸ்மித்தன் பவுண்ட்ரி. இங்கே மீண்டும் அதே மாதிரி ஒரு ஷாட்டு. இந்த முறை ஃபீல்டர் கிளியர் பண்ணியாச்சு. 6. ஒரு தோல்வியிலேருந்து வராங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ருத்ராஜ் அடிச்சாருங்க 6. ரகுவன்ஷி, ஸ்டீவ் ஸ்மித்து இறங்கி வந்து அடிக்க முயற்சி. முக்கு மேல ராஜாவா. எஸ், அவுட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2வது விக்கெட் காலி. ஆர்சிபி ஆன ஃபயர் இன்னைக்கு இங்கே சின்னசாமி மைதானத்தில். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ரைவல்ரி. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்ரெடி 2 விக்கெட் டவுனு. இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு ரகுவன்ஷி. ஒரு 6. இங்கே மீண்டும் ஒரு ஷார்ட் பாலு. அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு ரகுவன்ஷி ஆன ஃபயர் பவுண்ட்ரி. இங்கே சாம் கரன் தூக்கி அடிச்சிருக்காரு. 6. கோடு வேற மாதிரி. இங்கே மீண்டும் அதே மாதிரி ஒரு ஷாட்டு. இந்த மாதிரி பவுண்ட்ரி. இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு ரகுவன்ஷி. அவுட்டுங்க. சோலை முடிஞ்சு 3 டவுன் சென்னை சூப்பர் கிங்ஸ். நல்லா ஆடிட்டு இந்த ரகுவன்ஷி விக்கெட் காலி. ஆர்சிபி பேக் ஆன் த ட்ராக். நல்லா விக்கெட். ஆக்சுவலாக தீபக் சஹர் கேட்சை பிடிச்சிருக்காரு. இங்கே சிவம் டூபே என்கின்ற 6. டூபே வந்த உடனே கேப்பை பதம் பார்த்துருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. இங்கே மீண்டும் ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட்டு. அருமையான கனெக்ஷன் பவுண்ட்ரி. இங்கே இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டில் அடிக்க ஒரு முயற்சி. முக்கு மேலே ராஜாவா. எஸ், அவுட்டு. டூபே காலி. 4 டவுன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆன் த பேக் ஃபுட். சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் டீப் ட்ரபிள். ஆர்சிபி சரியான கம்பேக் பண்ணியிருக்காங்க பவுலிங்கில். அதுவும் டேரல் மிச்சல் எக்ஸ்பெஷலி போன வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் பழி வாங்குறாரு. இங்கே இறங்கி வந்து அடிக்க ஒரு முயற்சி. வாஷிங்டன் சுந்தர் கேப்பில் பவுண்டரி அடிச்சு விட்டுருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் தூக்கி அடிச்சிருக்காரா. கேப்பில் பவுண்டரி போயிடுச்சு. சாம் கரன் சூப்பருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மஸ்ட் பார்ட்னர்ஷிப் தேவை. இங்கே அனதர் பவுண்டரி ஃப்ரம் சாம் கரன். சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. வாஷிங்டன் காலிங்க. சுந்தர் போயிட்டு வருவான்னு கேட்டிருக்காரு. 5 டவுன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் டீப் ட்ரபிள். 73க்கு 5 சென்னை சூப்பர் கிங்ஸ். என்ன நடக்க போகுது இந்த ஒரு போட்டியில்? ஆர்சிபி பட்டை கிளப்புறாங்க. இங்கே மழை வேற வந்துட்டு இருக்கு. பால் மழை வந்துட்டு இருக்கு இந்த ஒரு போட்டியில். அம்பையர்ஸ் கூட நின்று பேசினாங்கன்னா என்ன அர்த்தம்? பிளேயர்ஸை இப்போதைக்கு கொஞ்ச நேரம் உள்ளத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஓவர்ஸை கட் பண்ண போகிறாங்க. ஓகே, இது வந்து 14 ஓவர் மேட்சாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி இது. அதாவது நல்ல ஒரு மேட்சாக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 5 டவுனு, ரன்னு கம்மியாக இருக்கும் போது 14 ஓவர்னா ரன் ரேட் நல்லா தான் இருக்குது. ரன்னை ஏற்றிடலாம். ஒரு பவுண்ட்ரி, இன்னொரு பவுண்ட்ரி போகுமா? எஸ், பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு நல்ல ஹை டோட்டல் போல வாய்ப்பு இருக்குது. ஒரு 160 கிட்ட போனால் மினிமம் தேவை. ஒரு 6. ஜடேஜா இங்கே பேசிகிட்டு இருக்காரு. விராட் கோலி, என்னடா போலிங் போடுறீங்க, ரன்னை கம்மி பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஜடேஜன் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா இல்லைங்க, 6. சூப்பர். சின்ன ஸ்டேடியம் அதனால தாண்டிருச்சு. இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. சாம் கரனுக்கு இன்னொரு 6. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஷிப்பாக மாறி இருக்கு இந்த ஒரு போட்டியில். சரியான கம்பேக் கொடுத்துருக்காங்க பேட்டிங்கில். இப்போதைக்கு அந்த 14 ஓவராக மாறினதுக்கப்புறம் இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. ஜடேஜாக்கு இன்னொரு 6. ஸ்டார்ட் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. இதுவும் 6. வேற லெவல். ஜட்டு பாயோட 15 கிடைச்சிருச்சு. பேக் டு பேக் 50s ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜன். வேற லெவல் யானி, வேற லெவல். இங்கே சாம் கரனே தூக்கி அடிச்சிருக்காரு. 50 கிட்ட இருக்க போது நல்ல அவுட். அவ்வளோ ரன் அவுட்டுங்க. தேவையில்லாமல் ஒரு ரன்னை போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோலி முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தேரம் பேர் என்ன சொல்ல போகிறார்? ஃபஸ்ட்டு ரன் ஓடலான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அதுக்கப்புறம் வேணான்னு தோணுச்சு. பின்னாடி வந்துடலான்னு பார்க்கும்போது நேராக தூக்கி குச்சியில் அடிச்சிட்டானுங்க.
அநியாயமாக அவுட் ஆகிட்டு போகிறது யாருன்னு தெரில. ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜா. ஆஹா, அவுட்டு தாங்க. சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஐ திங்க் சோலி முடிஞ்சு, அவுட்டு. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? அவுட்டு தாங்க. அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டார். இங்கே வராரு டோனி. சாம் கரன் தூக்கி அடிக்க முயற்சி. ரஷீத் கான் ஷாட் மூலியமாக அவருக்கு கிடைக்கிறார் பவுண்டரி. எம்எஸ் டோனி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஒரு ஷார்ட் பால் அவர் தூக்கி வெளியே கடைச்சிருக்காரு. அவர் முதல் பாலை 6ஓட ஆரம்பிச்சிருக்கார் சிபிக்காக. என்ஸ்டா 150 ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். இங்கே இன்னொரு ஷாட்டு, இன்னொரு 6ங்க. எம்எஸ் டோனி சரியான அடி அடிச்சிட்டு இருக்காரு இன்றைக்கி ஒரு போட்டியிலான. அவரோட அன்ஸ்டாப்பபிள் இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகுது. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் டேரல் மிச்சல் டு எம்எஸ். அதான் டோனி 3வது பால் 3 6 அடிக்க முடியுமா? 164 முடிப்பாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்? அதுவே 10மான்னு தெரியல. கொஞ்சம் நல்ல ஃபைட்டிங் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அவுட்டுங்க. எம்எஸ் டோனி முதலாக இன்னைக்கு அவுட் ஆகிருக்காரு இந்த சீசனில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 159 டார்கெட் வச்சுருக்காங்க. ஆர்சிபிக்கு 14 ஓவர் டிஎல்எஸ் மெத்தடில் இந்த ஸ்கோரை 14 ஓவரில் அவங்க அடிக்கணும். அடிப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் பந்து ட்ரெண்ட் போல் டு குவிண்டன் டிகாக். ஃபர்ஸ்ட் பாலே டாட் போலோட இல்லை சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்சிபி. நல்ல பவுலிங் ஸ்டார்ட் பண்ணணும் சென்னை சூப்பர் கிங்ஸ். இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். 6ங்க. ஓ மை காட், வாட் அ ஷாட் ஃப்ரம் வெங்கடேஷ் ஐயர். வெங்கி பாய் வேற லெவல் யானி. சரியான 6. செம ஷாட். ஆக்சுவலாக இது வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஒரு ஷாட்டு. எத்தனை மீட்ரு? 103 மீட்ரு. எப்பாடி அப்பா. இங்கே பேக் டு பேக் பவுண்ட்ரிஸா ஆத்தி. இன்னொரு ஷாட் பவுண்ட்ரிங்க. வெங்கடேஷ் செம ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் பார்த்து தான் நான் போடணும் பவுலிங்க. 160 தான் கிட்டத்தட்ட டார்கெட்டு. இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. இன்னொரு ஷார்ட் விக்கெட்டா? இல்லை, சிங்கிளோட முடியுதால பவுண்டரி. அடப்பாவிடே சென்னை ஃபீல்டிங் சொதப்புறாங்களே. தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே குவிண்டன் டிகாக் அவரோட பங்குக்கு ஒரு பவுல் 6. ஃபீல்டிங்கை சொதப்பாதீங்க சென்னை. இங்கே இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி. செமையாக ஆடிட்டு இருக்காங்க ஆர்சிபியும். ஆர்சிபி பயங்கரமாக இப்படி ஆடுவாங்க நான் எதிர்பார்க்கல. வெங்கடேஷ் 6. 7 பால் திருப்பதி 7 மல்ல வெங்கடேஷா அவுட்டுங்க. இங்கே குவிண்டன் டிகாக் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் செம விக்கெட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் ஆன் த கேம். ருத்ராஜ் கேக்வாட் ஹாப்பியாக இருக்காரு. ஏன் இருக்க மாட்டான்? செம விக்கெட்டு. குவிண்டன் டிகாக் கேட்ட விடுவாரா? இங்கே வெங்கடேஷ் ஐயர் இறங்கி வந்து அடிச்சார் ஒரு 6. சரியான அடி. குழந்துட்டான் போங்க. என்னமா ஆடிட்டு இருக்காரு இன்னைக்கு வெங்கடேஷ். விராட் கோலி அவரோட முதல் பவுண்டரி ஷாட்டா போட்டையா வச்சுக்கோ அப்படின்னு அடிச்சார். சரியான ஷாட் விராட் கிட்ட இருந்து. கிங் கோலி. வெங்கடேஷ் ஐயர் ஒரு அன்ஸ்டாப்பபிளாக தெரிகிறாரு. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. இங்கே இன்னொரு பவுண்டரி ஃபார் வெங்கடேஷ் ஐயர். ஜடேஜா மாதிரி பவுலரே ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறாருன்னா பெரிய விஷயம். இங்கே அவுட்டுங்க. செம கேட்ச். சரியான பந்து. ஸ்லிப்பில் காலி ஆகியிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். இவ்வளோ பயங்கரமான நாக்கு ஒன்று ஆடிட்டு ஸ்லிப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக அவுட் ஆகியிருக்காரு. சரியான பந்து. வேற லெவல் ஃபீல்ட் செட்டிங் ஃப்ரம் ருத்ராஜ் கேக்வாட். செம கேட்ச் ஃப்ரம் சாம் கரன். சரியான ஒரு போட்டியாக போயிட்டு இருக்கு. இது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைஞ்ச போட்டிலாம் இருக்கு. சரியான கேட்ச். இங்கே விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் ஜடேஜா போட்டாரு. ஜடேஜாவே ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. விராட் கோலிக்கு ஒரு பவுண்டரி. சரியான ஷாட் ஃப்ரம் விராட் கோலி. கோலி போய் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. செம ஷாட்டு 6. சரியான அடி விராட் கிட்ட இருந்து. பயங்கரமான ஷாட்டு. இன்னொரு ஷாட்டு, இன்னொரு 6 விராட் கோலிக்கு. கிங் கோலியான ஃபயர். பின்னாடி திரும்பி அடிச்சு விட்டுருக்காரு. இன்னொரு 6 ஃப்ரம் விராட் கோலி. ஒரு க்ளோஸ் மேட்சாக போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கேப் அடிக்க முயற்சியா. இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபீல்டிங் ரொம்ப சுமாராக இருக்கு. 50 ரன் பார்ட்னர்ஷிப் 25 பால்ல பேட்ஸ் டேர்னிங் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் விராட் மற்றும் டேரல் மிச்சல் சிஎஸ்கே பிளேயர். பவுலிங்கில் கலக்கினாரு. பேட்டிங்கில் இப்போதைக்கு புழக்க ஆரம்பிச்சிருக்காரு. 6 ஃபிளிக் ஷாட் மூலியமாக செமையான போயிட்டு இருக்கு ஆர்சிபி.
ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க போல. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹாட்ரிக் வின் பெற்றாங்க. 4வது மேட்ச் ஒரு தோல்வி. 5வது மேட்ச் யாரு பக்கம் தெரியல. டேரல் மிச்சல் கேட்சா 6 ஓ மை காட். 10வது ஓவர் லாஸ்ட் பால். ஈஸியாக போயிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டி ஆர்சிபியை நோக்கி. ரொம்ப அசால்ட்டாக பேட்டிங் ஆடுறாங்க ஆர்சிபி. ரிக்வயர் ரேட் வெறும் 8 தான். ரிக்வயர்மெண்ட் ரேட் வெறும் 8 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிடைக்க போகுது. நம்மளோட கிங் கோலியா ஆர்சிபி சிஎஸ்கேன்னு வந்தாலே அவரு கலக்கிறாருங்க. இப்போதைக்கு கொஞ்சம் க்ளோஸ் மேட்சாக போக வாய்ப்பு இருக்குது. 10 பாலில் 13 ரன். இங்கே ஒரு சிங்கிள். 9 பால் 12 ரன்னு இங்கே அடிச்சிருக்காரு. இங்கேயும் ஒரு சிங்கிள் தான் கிடைக்க போகுது. 8 balls 11 ரன்ஸில் வந்து நிற்க போகுது. இது ஒரு க்ளோஸ் மேட்சாக போக வாய்ப்பு இருக்குங்க. 8 balls 11 ரன்ஸ். விராட் கோலி தூக்கி அடிச்சிருக்காரு 6. அந்த மேட்ச் ஓவர். செம ஃபீல்டிங். யாருங்க அந்த ஃபீல்டர்ஸ்? பயங்கரமான ஒரு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. பயங்கரமான ஒரு ஃபீல்டிங். செம க்ளோஸ் மேட்சாக போகுது இங்கே. வாஷிங்டன் சுந்தரா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் தான் ஒரு 5 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரா? இல்லை 4 ரன்னு. லாஸ்ட் பால் அந்த ஓவர்லேயே ஒரு டாட் பாலோட முடியுது. நெக்ஸ்ட் ஓவரில் 9 ரன் தேவை. லாஸ்ட் ஓவர் 9 ரன்ஸ் நீடட். டேரல் மிச்சல் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. டிஎஸ்கேவி நம்பிக்கை நாயகன் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் மகேஷ் பத்திரானா. இங்கே முதல் பந்து ஒரு சிங்கிள் தான். எஸ் 8 ரன்கள் தேவை. 5 பாலில் விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிற வெரி டேஞ்சரஸ் ஸ்பேஸ் இந்த மேட்ச். விராட் கோலி என்ன பண்ண போகிறாரு? போட்டியை முடிச்சு விட்டாருங்க. க்ளோஸ் மேட்ச்லாம் கிடையாது இந்த ஒரு போட்டி. இந்த 6ரோட ஆர்சிபி பக்கம் சாஞ்சிருக்கு. 4 பால் 2 ரன் தான் தேவை. இதுக்கப்புறம் போட்டியில் உசுர் இருக்கான்னு தெரியல. ஒரு முக்கியமான நேரத்தில் 100 ரன் பார்ட்னர்ஷிப் வேற லெவல். மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப். விராட் கோலி டேரல் மிச்சல் நடுவில் 2 பேர் ஈக்குவல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 2 ரன் தான் தேவை. இங்கே ஒரு ஷாட்டு 1 ரன் தான். ஓ மேட்ச் ஓவருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் டு பேக் லாசஸ் ஃப்ரம் ஹாட்ரிக் வின்னு. 5 மேட்ச்சில் இந்த 2வது தோல்வி. சென்னை சூப்பர் கிங்ஸை தோற்கடிச்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அதுவும் அவங்களோட பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு 8 விக்கெட் வித்தியாசத்தில் சரியான வின்னு. மேட்ச் வெறும் 14 ஓவர் மேட்ச் தான் இருந்தாலும் நாங்கள் தான்டா இங்கே கில்லின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. சரியான வின் ஃப்ரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 8 விக்கெட் வித்தியாசத்தில் விராட் கோலி 60 ரன். மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் போகும். அதுவே சான்ஸ் இருக்குது. நாட் அவுட் வேறு. டேரல் மிச்சலும் பவுலிங் மற்றும் பேட்டிங் 2லையுமே போட்டு சிஎஸ்கே ஒரு குளம்